மார்னிங் பாத்தீங்கன்னா வேக்கப் சாங்கே வந்து வேலைக்காரன் சாங் போட்டு மாசா கொண்டு போறாங்க. திவாகர் சாங் முடிச்சதுக்கு அப்புறம் கேமரா முன்னாடி போயிட்டு, மக்களே எங்ககிட்ட பாத்தீங்கன்னா சோப்பு இல்ல, சீப்பு இல்ல, ஷாம்பு இல்ல, எதுவுமே இல்லைன்னு நம்ம பிரவீன் உட்பட சோப்பெல்லாம் இருக்கு, நீ போய் சொல்லதுவா அப்படின்னு வலிச்சுட்டு போறாரு. அப்புறம் மார்னிங் சாங் முடிச்சோடனே ஒரு மார்னிங் மோட்டிவேஷனை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம திவாகர் பேச ஆரம்பிச்சா பேசிட்டே இருக்காரு. வினோத் காண்டா எப்ப போதும் நிறுத்துப்பான்னு சொன்னேன்னு அவ்வளவுதான். இதை பாயிண்டா முடிச்சு திவாகர் கூட சண்டை, ஒரு மாதிரி திவாகர் விசேஷ் வினோத் கூட சண்டை போயிட்டு இருக்கு. இதை பிரிச்சு விட்டு காமா கொண்டு போறாங்க. சரி ஓகே முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா பாரு விசேஷ் வினோத் கூட சண்டை நடக்குது. சரி அதை முடிச்சு விடலான்னு பார்த்தா திவாகர் விசேஷ் பிரவீன் கூட சண்டை நடக்குது. சரி இதுவும் முடிச்சிடும்னு பார்த்தா திவாகர் விசேஷ் அரவ கூட சண்டை நடக்குது. ஆனா என்னடா போடா வெறுப்பாயிட்டு நம்ம வீட்டு தலை எல்லாத்தையும் முடிச்சு விட்டு ஃபைனலா வெளியே உட்காந்துட்டு இருக்காரு. எப்பா டேய், ஒரு நாள் தாண்டா முடிஞ்சிருக்கு, இன்னும் 4 நாள் இருக்கு, என்ன பண்ண போறேன்னு மாலை பார்த்துட்டு இருக்கப்ப நம்ம பிக் பாஸ் வாய்ஸ் ஓவர், என்ன பிரவீன் இதுக்கேவே எப்படின்னா அண்ணா இன்னும் பல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த விஜய்களுக்கு தான் பயமா இருக்கா, இன்னும் பயங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரையும் செக் பண்ணுங்க, மேக்கப்லாம் இருக்கான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டா பார்க்க சொல்றாரு. இல்லை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட சில திங்ஸ் எல்லாம் இருக்கும், கொண்டு போய் முடிச்சுட்டு இருக்காங்க. நம்ம பார்வை ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தன் விஷயத்த ஆரம்பிக்கிறான்னா அவனை பண்ண விட்டு அவன் சரியா பண்ணனா கேள்வி கேட்டா பரவாயில்ல, அவன் பண்றப்ப நீ எப்படி பண்ணுவேன், இது எப்படி பண்ணுவேன், இது எப்படி செய்யலாம், இது எப்படி வரும்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காரு. இது இல்லாம இப்ப பாரு கூட வந்து நம்ம திவாகர் ஜாயிண்ட் அடிச்சிட்டார்ல, பாரு பேச, பாருக்கு சப்போர்ட்டா வந்து திவாகர் பேச, திவாகர் அகைன்ஸ்ட் வினோத் பேசன்னு சொல்லி அப்படியே ஒரு கச்சன்னு கத்திட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல நம்ம எஃப்ஜே வந்து அவர் ஒரு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாத்தையும் பொறுமை இழந்த நம்ம வீட்டு தலை பிரவீன் பாரு வாயை மூடிட்டு